Hello everyone, welcome back to our channel sharmilamahalakshmi vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஃபேமிலி எபிசோட் பார்க்க போகிறீங்க. இது ஒரு தனி எபிசோடாகவே போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு தனி விலாகோ ஒரு ஷாப்பிங் ஹால் விலாகோ வந்துட்டு நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா சென்னை மட்டுமே இருக்க மாட்டாங்க. திண்டுக்கல், மதுரை, ராம்நாடு, கோயம்புத்தூர், சென்னை அந்த மாதிரி எல்லா ஊரில் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்காங்க இல்லையா. ஸோ எல்லா ஊரில் இருக்க ஷாப்பிங் ஹால் வீடியோஸும் வரும். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ராம்நாட் டிஸ்ட்ரிக்டோட விலாக்ஸ் தான். என்னுடைய கூட பிறந்த அக்காவோட பொண்ணு நபிஷாலினி, அவங்களோட டே இன் மை லைஃப் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்னோட டெய்லி ரொட்டீன் மட்டும்தான் பார்க்க போகிறீங்க. என்னோட விலாக்ஸ் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு ஃபுல்லாக என்னோட வீடியோ மட்டும்தான் பார்க்க போகிறீங்க. நான் என்னென்ன வீட்டில் செய்கிறேனோ அதை மட்டும்தான் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு 2 minutes நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு வரோம். ஸ்டொமக்கில் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். டெய்லி ரொட்டீனாக இதுதான் பண்ணுறேன். நான் காலையில் எழுந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு இது பண்ணுவேன். அப்போ தான் ஹெல்த்தி. இந்த லாக்டவுன் டைமில் ஸ்கூலுக்கு வேகமாக போகணும். அங்கே வெளியே உட்காந்து ஜாலியாக டீ குடிக்கிறது நல்லாயிருக்கு. டெய்லி இது கூட விளையாடுவேன். எக்ஸசைஸ் பண்ணியாச்சு. இப்போ போய் என்ன வேலை, நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடலாம். இப்போ நம்ம குளிச்சு முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம மேக்கப் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோஸ் லிப்ஸ்டிக். நான் உங்களுக்கு முக்கியமான ஒன்று காமிக்கணும்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ரோஸ் போடுவோம்.
புளிக்கூட்டு, பூசணி, புடலங்காய், அவ்வளோதான். பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் அம்மா தான் ஊட்டி விட்டாங்க, அதனால வீடியோ காமிக்க முடியல, சாரி. எனக்கு சைக்கிள் டிரைவ்னா ரொம்ப பிடிக்கும். வாங்க போகலாம். இங்கே வந்து எங்கள் ஊரில் வந்து சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்கு, மழையாக பெய்யுது. கோல்டன் மேரி வச்சுருக்கேன். இந்த பிங்க் கலருக்கு வந்து ரோஸின்னு வச்சுருக்கேன். அந்த ஒயிட்க்கு வந்து ஒயிட்டின்னு வச்சுருக்கேன். எனக்கு வேறு பேர் தெரியல. இதுக்கு வந்து என்ன பேர் வச்சேன் அப்படின்னா, இதுக்கு எதுவும் பேர் வைக்கலாம்னு நினைக்கிறேன். பசியில் இருக்குது ரொம்ப, அதான் தேடிட்டுருக்கு. இந்த சாப்பிடுதான் அழகாக சாப்பிடும். இந்த பிங்க் அந்த க்ரீனுக்கு வந்து க்ரீன்னு வச்சுருந்தேன். க்ரீனுக்கு அந்த ஷார்க் இருக்கு பாருங்கள், ஷார்க் இருக்குது. ஷார்க்குக்கு வந்து ஷார்க்கி அப்படின்னு வச்சுருக்கோம். ஒளிஞ்சிட்ருக்கு ஷார்க்கி வந்து ஒளிஞ்சிட்ருக்கு. ஆரஞ்சு கலருக்கு வந்து என்ன மூளை வச்ச பேர் என்ன வச்சான் நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன். அந்த பைப் மாதிரி இருக்குல்ல, இதுக்குள்ளே போய் மீன்கள் எல்லாம் விளாடும். அப்புறம் வந்து மீன்கள் அழகழகாக இருந்துச்சு. இப்போ இதாகிடுச்சு, பெயிண்ட் எல்லாம் போயிடுச்சு. அந்த ஷார்க் ஒளிஞ்சிட்ருக்கு அந்த பூக்கு பின்னாடி, இந்த ஃப்ளவர் பின்னாடி இந்த ஒளிஞ்சிட்ருக்கா, இந்த ஒளிஞ்சிட்ருக்கு. இன்னொரு ஷார்க்கு காணா. ஃபிஷ்ஷுக்கெல்லாம் சாப்பாடு போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு பிளான்ட் காமிக்க போகிறேன். இது வந்து எனக்கு பிடிச்ச செடி, இன்டோர் பிளான்ட் இது பேர். இது வந்து டேபிள் ரோஸ். இதுவும் இன்டோர் பிளான்ட் தான். இது வந்து இந்த செடி, இது தள்ளி சாமி முக்கிட்டு தள்ளிக்கணும். இது வந்து இந்த ரோஸ், டேபிள் ரோஸ். சாமி கும்பிடலாம். பேங்கு ஃபஸ்ட் விளக்கு ஏற்றலாம். எப்படி மழை பெய்யுதுன்னு. இந்த முள்ளுச்செடி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து பழம் வரும் இந்த பூவிலேருந்து. அப்புறம் வந்து இது கத்தாழை. இது வந்து என்ன செடின்னு எனக்கு தெரியல. இது வந்து மருதாணி செடி. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து இந்த செடியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து இது வந்து பாதாம் செடி. இது வந்து என்ன செடின்னு எனக்கு தெரியல. இது வந்து என்ன செடி, அரளி இது. அப்புறம் வந்து என்னென்ன செடி இருக்குன்னா, டேபிள் ரோஸ் இருக்குது. அப்புறம் வந்து இது ஓம வாட்டர் இருக்குது, ஓமலை. இங்கே வாங்க, இது நல்லா இருக்கும், எனக்கு பிடிச்சது. அப்புறம் இதுவும் அரளி தான். இது வந்து முல்லைப்பூ. இங்கே பாருங்க, இது முல்லைப்பூ நல்லா மணக்குது. இது என்ன செடி அப்படின்னா, இது என்ன செடின்னு எனக்கு
கீரை. அப்புறம் வந்து இதுவும் இது என்ன செடின்னு எனக்கும் தெரியும். டேபிள் ரோஸ் தான் அதுவும், சாரி. இது வந்து இது என்ன செடின்னு பால் செடி. இது வந்து மல்லிகை செடி. இன்னைக்கு மொட்டு வந்திருக்கு, ஒரு மொட்டு வந்திருக்கு, ஒரு மொட்டு வந்திருக்கு. இதுலேயும் ஒரு மொட்டு வந்திருக்கு. அப்புறம் வந்து வாங்க உங்களுக்கு வந்து இது கட்டால நல்லா மொய் வளர்ந்து கிடக்கு. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ, நல்லாயிருக்கும், சாமி கேட்கேன். இது வந்து என்ன பூன்னு எனக்கு தெரியல. இது வந்து ஒரு செடி. இது வந்து பொங்க மரம் இது. அப்புறம் வந்து இதுவும் மல்லிகைப்பூ செடி தான். தென்னை மரம் இது தென்னை மரம். அதில் வந்து காய் காய்ச்சிருக்கு. இதில் வந்து மேலே ஒரு காய் காய்க்கும், பூ முளைச்சி கீழே வந்து காய் காய்க்கும். இங்கே பாருங்க, இந்த ரோஸ் பாருங்க, இது நல்லாயிருக்கும். இந்த ரோஸ் தான் ஒருத்தவங்க வீட்டில் வந்து பறிச்சிட்டு வந்தோம் டியூஷன் போகும்போது. இது வந்து மூடிடுச்சு, மொட்டாயிடுச்சு. அப்புறம் வந்து நாங்கள் இன்னொன்று காமிக்கணுன்னு இருக்கோம். இது வந்து கீரை, இது ஒரு கீரை தான். இன்னைக்கு புயல் வருதுன்னு சொன்னாங்க, அதான் இப்போ புயல் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். மேலே பாருங்கள் இளநியாக இருக்குது, தெரியாதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. முருங்கை மரத்துலேருந்து ஒரு காய் மட்டும் காய்க்கும். காய் காய்ச்சிச்சின்னா நாங்கள் குழம்புக்கு போட்டுருவோம். இது வந்து டேபிள் ரோஸுங்க. சைட்லலாம் வளர்ந்து நிற்கிது, நாங்கள் வைக்கவே இல்லை, வளர்ந்து நிற்கிதானா. இது வந்து சும்மா போட்டிருக்கோம், அது போட்டு வளரும்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த டேபிள் ரோஸ்க்கெலாம் தண்ணி ஊற்றுவேன். இப்போ காலையில் நல்லா விரிஞ்சு இருந்துச்சு, இப்போ மொட்டை மாறிடுச்சு. இது வந்து பூசணிக்காய் செடி. இது வந்து வெந்தயம் செடி குட்டி குட்டியாக முளைச்சிருக்கு. அப்புறம் வந்து இதெல்லாம் டேபிள் ரோஸ். இது வந்து துளசி செடி, மல்லிச்செடி. இது எங்கள் கோழி தான். அது விளையாடியாச்சு. இப்போ வந்து படிக்க போகிறோம் நம்ம. படித்தாச்சு. இப்போ வந்து எனக்கு போர் அடிக்கும். மத்தியானம் ஆனதுக்கப்புறம் நான் தூங்க மாட்டேன், கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தான் தூங்குவேன், ப்ளே பண்ணிட்டு தான். இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணேன் வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு.
சப்பாத்தி போடுவோம். வாங்க எல்லாரும் சாப்பிட. சமையல் செஞ்சாச்சு. டிஃபன் பாக்ஸ் அடைச்சி வச்சு நான் இப்போ எங்கள் அம்மா டின்னர் செஞ்சுருப்பாங்க. இன்னும் நைட் ஆயிடுச்சு. டைம் போனதே எனக்கு தெரியல. இங்கே ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் சைக்ளோன் ஃபார்ம் ஆகிருக்கு. மழை பெஞ்ச மணிக்கு இருக்குது. அப்புறம் இங்கே கிளைமேட் நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குது. ஜில்லுன்னு இருக்குது. ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது இங்கே ஊரே. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அப்புறம் இந்த வீடியோவை எங்கள் சித்தியை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நான் எங்கள் சித்தி செய்கிறத பார்த்தே நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் நான் தனியாக பேசிகிட்டு இருப்பேன் கண்ணாடி முன்னாடி வீடியோ நினச்சி. அப்படியே வீடியோவும் சித்தி கூட தான் வரும். ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சித்தி வீடியோவும் என் வீடியோவும் ஒன்றா தான் வரும். லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. 2 minutes இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு வரோம். 2 minutes நம்ம இப்போ ப்ரெஸ் பண்ண காலையில் எழுந்திரிச்சோன்னா ப்ரெஷ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் இருக்குது. சே ஏன் தான் கண்டுபிடிச்சேன். ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் சைக்கிள் ஃபார்மாகவே இருக்குது. அப்புறம்